இன்று வலிமார்களுடைய பேச்சுக்கள், அவருடைய வரலாறுகள் எல்லாம் பேசப்படாததின் காரணமாக என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது. சமீபத்தில் ஒரு 4 நாளுக்கு முன்னால் நவம்பர் 3ஆம் தேதி அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இந்தியாவுடைய மிகப்பெரிய மன்னராக அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். ஆட்சி செய்த மன்னர்களிலே மிகப்பெரிய சூஃபியாகவும் வலியாகவும் இருந்திருக்கிறார்கள். குர்ஆனை மனனம் செய்தவர்கள், குர்ஆனை தொழ வைத்தவர்கள், தன் சொந்த கையால் உழைப்பாலே சம்பாதித்தவர்கள். எப்படி நபிமார்கள் கான யாமலு பியதிஹி வயக்ஸிபு பியதிஹி, செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கையால் சம்பாதித்து சாப்பிட்டார்கள் என்று வருகிறதோ, அதே போன்று தான் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி மன்னர்களிலே சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய பிறந்த தினம் நவம்பர் 3ஆம் தேதி அது சென்றது. ஆனால் அந்த அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹுடைய நல்ல பண்புகள் எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. காரணம் என்ன தெரியுமா? முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் சொல்லப்படாததின் காரணமாகத்தான். அதனால்தான் செய்தனா ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அல் ஹிகாயாத்து ஜுந்தும் மின் ஜுந்தில்லாஹி அஸ்ஸ வஜல். முன்னோர்களுடைய வரலாறுகள் அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கிறது, அது நல்ல விஷயங்களாக இருக்கிறது. யுகவ்வி பிஹா ஈமானுல் முரீதீன், அதை நீங்கள் மற்றவருக்கு சொல்லுங்கள், அதை கொண்டு முரீதுகளுடைய ஈமான் உறுதியாகும் என்று சொல்லுகின்றார். நல்லோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் சொன்னால் அதை கொண்டு முரீதுகளுடைய ஈமான், முஸ்லிம்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட வரலாறை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள். சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள். அடுத்தவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார்கள், இக்ராஉ அத்-தாரீக், வரலாற்று சம்பந்தமான விஷயங்களை, முன்னோர்கள் அவுலியாக்களுடைய வரலாறை நீங்கள் படியுங்கள். ஏன்? இது ஃபீஹில் இபர், அதில் தான் படிப்பினைகள் இருக்கிறது. அந்த வரலாறை தெரியவில்லை என்றால் என்ன ஏற்படும் தெரியுமா? லல்ல கௌமுன், ஒரு சமூகம் வழிகட்டு போய்விடும். அந்த போன்ற வரலாறுகளை நீங்கள் பேசவில்லை என்றால் என்று சொல்லிவிட்டு, லைஸ யத்ரூன், அவர்கள் ஏன் வழிகட்டு போனார்கள்? அவருக்கு முன்னோர்களுடைய வரலாறு தெரியவில்லை என்று சொல்லுகின்றார்கள்.